கேட்க பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஈஸியாக நடந்துடும். ஏன்னா ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. குறிப்பாக பெண்களுக்கு விஜய் சாரை இன்னும் பிடிக்குது. உங்களுக்கு புரியுதில்ல, இப்போ ரொம்ப ரொம்ப பயங்கரமாக திறமையாக அழகாக சாக்லேட் பேண்ட் சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தால் கூட விஜய் சார் மேலே உள்ள கிரேஸ் பெண்களுக்கு இன்னுமே இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு பொண்ணுக்கு விஜய் சார் பிடிக்குதுன்னா 1:5 கூட சொல்லலாம். உங்களுக்கு புரியுதில்ல, பசங்க பொண்ணுங்க அந்த மிங்கிளில் கண்டிப்பாக ஒரு கோடிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடந்துடும். ஆனால் அது ஓட்டாக மாறுமாங்கிறதுல டவுட்ஸ் இருக்குது. இதுவரை செஞ்ச வேலையே சிறப்பாக இருக்குது, மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருச்சு. மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தனால தான் சாரே இறங்கி வராரு. ஓகே, நம்ம பசங்களை வேலை செய்கிறாங்க, மக்களோட கட்சியை கொண்டு போய் சேர்க்குறாங்க, நம்ம நம்பி இறங்கலாங்கன்னு இப்போ இறங்கியிருக்காப்புல. இல்லை சரியில்லைன்னா இன்னும் இறங்கியிருக்க மாட்டாப்புல. ஸோ இனிமேல் அவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா எந்த லிமிட்டும் மீறாமல் இருக்கிறது, அதில் தான் கவனமாக இருக்கணும். அதை கரெக்டாக பண்ணிட்டாலே மக்களுக்கு நம்பிக்கை வந்துடும். இனி படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப போய் தேட்டரில் அதை பண்ணுறது இதை பண்ணுறது, விழுந்து கைகால் உடச்சிக்கிறது, இல்லை மண்டையை உடைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் அந்த பெண்கள் விஷயத்தை தவறான விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல. ஸோ அதிலலாம் கவனமாக இருந்துட்டாங்கனாலே கட்சி ஸ்ட்ராங் ஆயிரும். அதுதான் அவங்க பண்ண வேண்டிய பேசிக்கான விஷயம். வார்னிங்.